friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ரெனோவேஷன் அப்படிங்கிற தாய் பிஎல் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே வாங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல இந்த கதையோட ஹீரோ மனு அவரை தான் கட்டுறாங்க. பேரே மனு தான். அவர் வந்து நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா வந்து இவரோட சொந்த ரெசார்ட்ல வந்து நல்ல கால் மேல கால் போட்டு நல்லா அழகா உட்காந்து புக் படிச்சு இருக்காரு. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இவருக்கு இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் பிடிக்காது. எதனால பிடிக்காதுன்னா ஆல்ரெடி காதல்ல வந்து ஏதோ ஒரு ரீசனால வந்து அடிபட்டிருக்காரு. இனிமேல் காதல் வேண்டாம், அமைதியான வாழ்க்கை போகுதுன்னு இவர் கொஞ்சம் ரிலாக்ஸா எப்படி கால் மேல காலை போட்டு உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருக்காரு. இவர் இப்படின்னா அப்படியே கட்டின அடுத்த சீன்ல வந்து இந்த கதையில இன்னொரு ஹீரோ அவர் தான் கட்டுறாங்க. சோடா புட்டிலாம் போட்டு மஞ்சள் கலர் சொக்கா போட்டு ஒருத்தர் வராருல, அவர் தான் இந்த கதையில இன்னொரு ஹீரோ. இவரோட பேர் வந்து என்ன பிங்கிற பேர் வந்து அடிக்கடி சொல்லியிருந்தா கேட்குற உங்களுக்கும் ஆக்வர்டா இருக்கும், சொல்ற எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். அதனால இவரோட பேரை வந்து நம்ம வந்து கியூன்னு வச்சுக்கலாம். இவர் இப்போதான்ப்பா ஃபாரின்ல இருந்து இங்க தாய்லாந்துக்கு வந்து சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. சுத்தி பார்க்க வந்திருக்காரா இல்ல வேற ஏதாச்சும் வேலையா வந்திருக்காரான்னு தெரியல. இவர் இந்த ரெசார்ட் தான் வேணும்னு இவர் உள்ள நுழைறாரு. ரெசார்ட் வெளியே போட்டிருக்காங்க ரெனோவேஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால ரெசார்ட் வந்து இப்போதைக்கு ஓப்பன் இல்லைன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் இவர் வந்து இதெல்லாம் படிச்சு பார்த்த பிறகும் உள்ள போய்கிட்டு இருக்காரு. உள்ள போனவர் என்ன பண்றாருன்னா அங்க மனு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதை வந்து அழகா ஒரு போட்டோ எடுத்து மனுவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறான். இவனுக்கு மனுவை தெரியுமா இல்ல சும்மா எதுக்காச்சும் சிரிக்கிறானா அப்படிங்கிற விஷயமும் தெரியல. ஏன்னா இந்த கியூ பையன் வந்து மெயினா தாய்லாந்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவனை உண்மையா லவ் பண்ற ஒரு பர்சன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இந்த நாட்டுக்கே வந்திருக்கான். பார்ப்போம் இவனோட ஆசை நிறைவேறுதா இல்ல மனுவோட ஆசை நிறைவேறுதான்னு. அதுக்கப்புறம் என்ன, இந்த கியூ பை வந்து ரெசார்ட்குள்ள போக அங்க உள்ள ஒரு ஆளை பார்த்து எப்பா இந்த ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, நான் இங்க பெயிண்ட் அடிக்க வந்தேன்டா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போறான். அப்போ ரெசார்ட்ல யார் தாண்டா இருக்கீங்க அப்படின்னு இந்த கியூ பை வந்து கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே ரெசார்ட்டோட ஓனர் மனு இருக்கார்ல, அவரே வந்துட்டாரு. ஆமா நீ எதுக்குடா உள்ள வந்த? இப்போதான் ரெசார்ட் வந்து ஓப்பன்ல இல்லையே, வெளியே அங்கங்க போர்டு வச்சிருக்கோமே ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுன்னு, அதனால ரூம்ல ஒன்றும் கிடையாதுடா போடா அப்படின்னு இந்த மனு பையன் வந்து பத்தி விட்டா இந்த கியூ பையனா போக மாட்டிக்கான். இங்க பாரு நான் ரூம்லாம் புக் பண்ணிட்டேன், பாரு 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 நான் 1 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த கியூ பையன் சொல்ல, என்னது புக் பண்ணிட்டியா? ஒருவேளை எங்களோட புக்கிங் சிஸ்டம்ல வந்து ஏதாச்சும் எரர் நடந்திருக்கும். ஓகே உன்னோட மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம், இப்போ இங்கேருந்து கிளம்பு, ரூம்லாம் எதுவும் இல்லை அப்படி இந்த மனு பையன் என்னதான் சொன்னாலும் இந்த கியூ பையனா போக மாட்டிக்கான். இல்லை 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 நான் மணி பே பண்ணிட்டேன், திருத்தப்புன்னு வேற எங்கேயாச்சும் போய் ரூம் கேட்டேன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். ஒருவேளை பணத்தை கொடுக்கணும்னா இப்பயே கொடு, எப்போ திருப்பி கொடுப்ப அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து ரொம்ப அடம்பிடிக்கிறான். என்னடா இது இப்பயே திருப்பி கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? ஒரு 15 நாள் ஆகும், ப்ராசஸ்லாம் ஆகும் அப்படின்னு இந்த மணி என்ன சொன்னாலும் இல்லை 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 நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். எனக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு, ரொம்ப அமைதியாக இருக்குது. மற்ற இடத்துலாம் போனால் காய்ச்சி மூச்சுன்னு ரொம்ப சத்தமாக இருக்கும். எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். ரூம் இல்லைடா அப்படின்னு என்னதான் இந்த மனு பையன் சொன்னாலும் கேட்க மாட்டேக்கான். இப்போதைக்கு இங்கே ரூம் இல்லைடா, ஒர்க்கர்ஸ் வேற இல்லை அப்படின்னு இந்த மனுப்பை என்னதான் சொன்னாலும், என்னது ஒர்க்கர்ஸ் இல்லையா? அப்போ நீ யாரு? நீங்க ஒர்க் பண்றவங்க தானே அப்படின்னு இந்த கியூ கேட்க, நான் ஒன்றும் இங்கே ஒர்க் பண்ற பையெல்லாம் கிடையாது, நான் தானே இந்த ரெசார்ட்டோட ஓனரு அப்படின்னு மனு சொல்றான். ஓஹோ நீ தான் ஓனரா, சரி நல்லதா போச்சு. ஸ்ட்ரைட்டா நான் வந்து உன்கிட்டே பேசியிருக்கேன்ல, அதனால இப்போ நீ என்ன பண்றீங்கன்னா எனக்கு ரூம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இந்த கியூ பையன் வந்து எங்க சுத்தினாலும் கடைசியில் வந்து ரூம் வேணும்னு அதையே சொல்ல, மனு பையனுக்கு இப்போ வேற வழியே இல்லை. சரி பாரு அங்கங்க ரூம் வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு, எல்லா ரூமையும் பாரு அப்படியே வந்து ஒவ்வொரு ரூமா காட்டி இருக்கான். ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் இந்த கியூ பையன் வந்து விடமாடிக்கா ரூம் வேணும்னு சொல்ல, சரி சரி கடைசியா ஒரு ரூம் இருக்கு அதை வேணா பாருன்னு மனு வந்து ஒரு ரூம் காட்டேன். ஓகே இந்த ரூம் எனக்கு ஓகே தானே. இந்த கியூ பையன் வந்து இந்த ரூம்லயே செட்டில் ஆயிட்டான். கியூ பையன் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறான்னா, இவன் எதுக்கா மெயினாக இங்கே வந்திருக்கான்? இவனுக்கு ஒரு லவ்வர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கான். இவனுக்கு என்னன்னு தெரில, இந்த மனு பையனை பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஃபீலிங்கு. சரி எப்படியாச்சும் அவனை வந்து செடியூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணிடலான்னு இந்த கியூ பையனும் ட்ரெஸ் அவுத்து போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிருக்கான். ஆனால் இந்த மனு பையனா இவனை ஒரு எட்டை கூட எட்டி பார்க்க முடிக்கான். இவனும் நம்மளை பார்க்கவே முடிக்கான். சரி இப்படியே விட்டுறக்கூடாது, ஏதாச்சும் பண்ணிட வேண்டியதானே. கியூ பையன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதில் காலை வைக்க போக, ஏண்டா பண்ணிருக்க ஸ்விம்மிங் பூல் எல்லாம் குளிக்க கூடாது, ஆல்ரெடி இதில் வந்து நான் குளோரின் சேர்க்கல, அது மட்டும் ரொம்ப ஹைஜீனான்னு தெரியல, குளிக்க கூடாது அப்படின்னு மனு சொன்னா, பிறகு எதுக்கா ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்க அப்படின்னு இந்த கியூ பை வந்து இப்படிலாம் பேசுறான். யார்டா நீ எது பேசினாலும் வில்லங்கமாவே பேசியிருக்க, சரி குளிக்கணும்னா குளிச்சுட்டோல, அதுக்கப்புறம் மூஞ்சில மாசு மறு அலர்ஜின்னு ஏதாச்சும் வந்தா என்கிட்ட வந்து எதுவும் சொல்லக்கூடாது என்ன புரியுதா அப்படின்னு மனு கேட்க, என்னடா நீ குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்ட, சரி என் காலாச்சு விட்டு ஆடட்டுமா அப்படின்னு இந்த கியூ பை வந்து இப்படியே கேட்க, என்னமோ பண்ணி தொலைடா அப்படின்னு எப்படியே சொல்லிட்டு மனு பையன் எங்கேயாவது
போயிட்டான். மனு பையன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வழி இருக்கு. அதனால இந்த பையன் என்ன பண்றான்னா சன்செட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் சன்செட்டை பார்த்து கடற்கரையோரமா நிக்க இந்த கரெக்டா கியூ வந்துட்டான். இந்த மனு பையனே ஆல்ரெடி ஒரு ஃபீலிங் நின்று இருக்கான். இந்த கியூ பையனா வாய்ச்சிட்டு சும்மா இல்லாம சன்செட் ஆகுது. சன்செட் ஆனால் நாளைக்கு சன்ரைஸ் ஆகும். பகல்னு போனாதான் இரவு வரும், இரவுன்னு போனாதான் பகல் வரும். அப்படி இந்த கியூப்பை தத்துவம் பேசுறேன்னு கழுத்தறுக்க இப்படிலாம் தத்துவம் பேசினா யார் நின்று கேட்பாங்க? இதெல்லாம் கேட்க பொறுக்க முடியாம மனுப்பை இங்கேருந்து போக இருடா நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படி இந்த கியூப்பை கத்தி இருக்கேன். நீ பேசுறா, நீ தனியா பேசுனா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு மனு வேற போயிட்டான். அடுத்து நட்ராத்திரி இந்த மனு பையன் வேலை பார்த்துக்கிருந்தா எனக்கு பசிக்குது, சோறு வேணும் அப்படின்னு கியூ கேட்க ஆமாம் சோறு கொடு குழம்பு கொடுன்னு என்னதான் இருந்தாலும் என்னோட வெப்சைட்டில் நாங்கள் ஃபுட் கொடுக்கணும் எதுவுமே போடலாம் இல்லை, உனக்கு வேணும்னா நீயே ஒரு ரெசார்ட் கட்டி நீ கொடுறா சாப்பாடை அப்படி இந்த மனு பையன் இப்படிலாம் பேச என்னடா நீ எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாகவே பேசியிருக்க, சரி விடு கிச்சன் ஏதாச்சும் இருந்தா நான் பண்ணி கொண்டு கொடுக்குறேன்னு கியூ சொல்ல எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு மனு சொல்கிறான். அட என்னடா இது உன்னையா பண்ண சொன்னேன், நான் தானே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நான் பண்ணி கொடுக்குறேன், இப்போ நீ தான் என்னோட கெஸ்ட்டு, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு கியூ பையன் மனுக்காக பண்ணி கொண்டு கொடுக்குறான். அதை ஃபஸ்ட்டு இந்த மனு பையன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் எப்பா நான் ஒன்றும் விஷம்லாம் கலக்கல சாப்பிடு அப்படி இந்த கியூ பையன் இப்படிலாம் சொல்கிறான். சாப்பிட விருப்பம் இல்லாமல் தான் இந்த மனு பையன் சாப்பிட்றான், சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மனு பையன் பெருசாக எதையும் வெளிக்காட்டிக்காம அவன் உண்டு வேலை உண்டுன்னு எப்போத்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்கான். ஆனால் என்னடா நீ எப்போத்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்க, சரி இந்த ரெசார்ட்டோட ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு எப்போதான் ரெசார்ட் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னு கியூ கேட்க எங்கே ஓப்பன் பண்ணுறது பேசாமல் வந்த விலைக்கு விற்கலான்றீங்க அப்படி மனு இப்படிலாம் பேச என்னது ரெசார்ட்டை விற்க போறியா, இவ்வளோ பெரிய ரெசார்ட்டை ஏன்டா விற்க போற, இப்போ வேற சீசன் டைம்டா டூரிஸ்ட்லாம் நிறைய வருவாங்க, இப்போ போய் வித்தினா உனக்கு தான் லாஸு அப்படின்னு என்னதான் இந்த கியூ பையன் சொன்னாலும் மனு பையனா கேட்குறமா இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சில பர்சன்லாம் ஞாபகம் வருவாங்க. அந்த பர்சன் என்னமோ அப்படியே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்ம கொடுத்து போன அந்த வலி காயம் நினைவுகள் அதெல்லாம் மறக்க முடியாது. அப்படி இந்த மனு பையன் ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு தான் இப்படிலாம் பேச இதை கேட்குற கியூ பையனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பேச வர அப்படின்னு கியூ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி இரு சாப்பிட்டு முடிச்சாச்சு ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எட்டு வரேன்னு மனு பையன் இவனுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்குறான். பரவாயில்லையே என்ன நல்லா காப்பி பண்ணுறியே அப்படின்னு கியூ கேட்க என்னது ஒன்றும் காப்பி பண்ணுறேனா அப்படின்னு மனு கேட்குறான். ஆமாம் நான் உனக்கு சோறு கொடுத்தேன், நீ எனக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குற, அப்போ நீ என்ன பார்த்தானே காப்பி அடிச்சிருக்க அப்படின்னு கியூ கேட்குறான். ஆனால் லூசு பையில நான் என்ன சொன்னாலும் ஏன்டா இப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னு இந்த மனு பையன் அவன் வாயடிக்க முயற்சி பண்ணியிருக்கான். சரி உனக்கு வேற ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்னு இந்த மனு பையன் வந்த கெஸ்ட்டுங்கிற மரியாதையில் கேட்டா இல்லை 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 எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட இன்னொரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கியூ சொல்ல அது என்னவா அப்படின்னு மனுவும் கேட்கான். அதுவா எனக்கு இந்த பீச் ஓரம் போய் நானும் எல்லா ஊரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் சம்பவம் பண்ணா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த கியூ போய் மனுவை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸாக போய் சொல்ல அது மனுவுக்கும் புரியுது. ஓகே ஓகே நீ நல்லா தான் ட்ரை பண்ணுற, ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுது அப்படின்னு இந்த மனு பையனும் இன்டைரக்டாக பேசிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் எடுக்க உள்ளே போக கியூ பையனும் பின்னாடியே போகிறான். இருப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு மனுக்கு ஹெல்ப் பண்ண பக்கத்தில் போக அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் சுதாச்ச பிறகு ரெண்டு பேரும் விளையிட்டாங்க. ஆமாப்பா இவ்வளோ பெரிய ரெசார்ட்டை நீ மேனேஜ் பண்ணுறியே தனியாலாம் மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது, உனக்கு வேற யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு லைட்டாக கியூ பையன் போட்டுவாங்க பார்க்க அது இருக்காங்க அப்படின்னு மட்டும் மனு சொல்ல இருக்காங்களா அப்போ அது யாரு உன் லவ்வர் தானே சொல்லுடா சொல்லு அப்படின்னு இந்த கியூ பையன் கரெக்டாக கெஸ் பண்ணி கேட்குறான். அடுத்த விஷயம் தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த மனு பையன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஹெவியாக ட்ரிங்க் பண்ண இப்படிலாம் ட்ரிங்க் பண்ணக்கூடாது உடம்பு தாங்காது, ஏதோ என்னமாயி தான் தாங்கிக்கலாம் ஒன்றுமாய் உள்ள பாடிக்கெலாம் தாங்காதுப்பா அப்படின்னு இந்த கியூ பையன் பெருமை பேச ஏன்டா 4 நல்லியில் வச்சுக்கிட்டு நீலாம் ஸ்ட்ராங்கான பாடியா அப்படின்னு மனு கேட்க இங்கே பாரு என் காலேஜில் என்னை பற்றி கேட்டுப்பாரு, நான்லாம் ஆளினால் அழகுராஜாடா 9 சரக்கு கூட அசால்ட்டாக அடித்து அசராம நிற்பேன்டா அப்படின்னு இந்த கியூ பையன் ஓவராக பெருமையாக பேசியிருக்கான். இல்லடா வேண்டாண்டா குடிக்காதடா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்டா அப்படின்னு மனு பையன் சொல்றான். இல்ல நான் கெத்த காட்டியே தீருவேன் முன்னாடி காட்டியே தீருவேன்னு இந்த கியூ பையன் சும்மா இல்லாம இருக்க சரக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்தடிச்சு அவனை பாருங்க கடைசியில் மட்டை ஆயிட்டான். குடிக்காதான்னு சொன்னா கேட்குறியா இப்போ பாரு எனக்கு தான் வேலை வந்துருச்சு அப்படின்னு இந்த மனு பையன் என்ன பண்றான்னா அவன் ரூம்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறான். இருந்தாலும் மனு பையனுக்கு மனசு கேட்கல, அவனை அப்படியே விட்டு போறதா அதனால அவனுக்கு தேவையான பணிவிடை ட்ரெஸ்ஸை மாத்துறது அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்து இவன் தான் பண்ணி விடுறான்.
அவன் என்னமோ சும்மா கேரிங்கில் பண்ணி விட்டா டக்குன்னு இந்த கியூப் பையன் குடிச்ச மயக்கத்தில் என்ன பண்ணுறான்னா மனு பக்கத்தில் வரும்போது கிஸ்ஸை கொடுத்துட்டான். இதுலேருந்து இந்த மனு பையன் வந்து ரொம்ப டிஸ்டர்பாகவே இருக்கான்ப்பா. காலங்காத்தால காஃபிலாம் போடுறான். அதுவும் பாருங்க பையன் சிரிச்சுக்கிட்டே போடுறான். இவனுக்கு லைட்டாக கியூ மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போலக்கு. யாருக்காக போட்டிருக்கான்னா கியூக்காக தான் போட்டிருக்கான். அதான் கியூ கிட்ட கொண்டு போய் கொடுக்க அவன் ஹேங் ஓவரில் உட்காந்துருக்கான். தலையெல்லாம் வலிக்குது. எப்பா என்னப்பா இது காலங்காலத்தில் எழுந்துச்சு பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்கு. நான் ஏதாச்சும் பண்ணேனா இல்லை நீ ஏதாச்சும் பண்ணியா அப்படி இந்த கியூ போய் வந்து பதட்டமாக கேட்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, சும்மா என்னோட ரூம் வந்து அசிங்கமாயிடக்கூடாதுல்ல, அதனால தான் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டேன், மற்றபெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு பையன் இங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன இந்த மனு பையன் அவன் வேலையை பார்க்க போயிட்டான். இந்த கியூ பையனுக்கு இன்னும் ஹேங் ஓவர் போல இருக்கு. அவனுக்கு தலைவலி தாங்க முடியல. எப்போ ஏதாவது தலைவலி மெடிசின் இருக்கான்னு கேட்கறதுக்காக மனுவோட ரூமுக்கு போயிருக்கான். பாருங்க போறப்பவே வந்து மயக்கம் போட்டு விழுக மனுக்கு மனசு கேட்கல. இவனை ரூம் வரைக்கும் தூக்கிட்டு போனா கஷ்டமாச்சே. அதனால இப்போதைக்கு இந்த மனு என்ன பண்றான்னா அவை ரூம்லயே அவனை வந்து படுக்க வச்சு தேவையான எல்லா பணிகளையும் பார்த்து பண்றான். எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் ஒரு ஓரமா போய் சோஃபால தான் படுக்கான். காலங்காத்தால மனு வந்து எமிச்சு பார்க்க என்னது இது ஓ ரூம்ல படுத்து கிடக்கேன், நேற்று ராத்திரி ஏதாச்சும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா அம்மா நீ எங்க படுத்த அனி ஏகப்பட்ட கேள்வியை இந்த கியூ பையன் கேட்க ஏன்டா எத்தனை கேள்வி கேட்க எவ்வளோ நீ நினைக்கிற பெருசா எதுவும் நடக்கலப்பா, நான் வந்து ஒரு ஓரமாக தான் படுத்திருந்தேன், கவலைக்கூடாது நீ நினைக்கிறப்ப எதுவும் நடக்கல அப்படி இந்த மனு பையன் வந்து இப்படிலாம் பேச இல்லை நான் அது சும்மா தான் கேட்டேன் அப்படி இந்த கியூ பையனும் மாழ்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன இப்போ கியூவும் கொஞ்சம் கொஞ்சமாக மனு கூட வந்து செட் ஆகிட்டான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒன்றா சேர்ந்து குடிக்கிறது, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, ஒன்றா சேர்ந்து பேசுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட அப்படியே ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த 2 டப்பா இருக்குல்ல, அந்த 2 டப்பா பார்க்கும்போது இந்த மனு பையனுக்கு வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம் வந்து ஞாபகம் வருது. ஒருவேளை மனு பையனுக்கு வந்து எக்ஸ் லவர்னு யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஏக்கமாவே அந்த 2 டப்பாவை பார்க்குறான். அப்படியே கட்டின அடுத்த சீனில் வந்து இப்போ ஸ்விம்மிங் பூல் வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெஸ்டிங்காக யார் உள்ளே போகிறதுனா கியூ தான் உள்ளே போகிறான். கியூ என்னமோ உள்ளே போயிட்டான், மனு உள்ளே வரவே மாட்டிக்கான். என்னடா இது ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, நல்லாவே இல்லையே அப்படின்னு கியூ சொல்ல என்னது நல்லாவே இல்லையா அப்படிலாம் இருக்காது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு மனு சொல்கிறான். சரி நீ வேணா உள்ளே வா அப்படின்னு கியூ கூப்பிட என்னது நானா இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு இந்த மனு பையன் வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான். டே ஸ்மெல்லு ரொம்ப மோசமாக அடிக்குதுடா, நீயே வந்து பார்த்தாதான் உனக்கு வந்து தெரியும், பாரு அப்படின்னு கியூ சொல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையப்பா அப்படின்னு இந்த மனு பையனும் ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு ஓரமா இருந்ததுதான் தண்ணியை கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இதான்டா சாக்குன்னு இந்த கியூ பையன் என்ன பண்ணனா டக்குன்னு மனு பையனை வந்து உள்ள தள்ளி விட்டான். ஏன்டா இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மனு பையன் கத்த நீ ஏன்டா இப்படி கிறுக்குத்தனமா கத்திக்கிட்டு இருக்க, நல்லா என்ஜாய் பண்றா, இப்போ கவலை எதுவாக இருந்தாலும் சரி நல்லா தண்ணியெல்லாம் முங்கி இருந்துச்சுன்னா கவலையெல்லாம் போயிருண்டா, நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கியூ சொன்னா நாம என்ன குழந்தைங்களா ஸ்டூபிட் மாதிரி பண்றதுக்கு அப்படின்னு இந்த மனு பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். ஏன் குழந்தைங்க தான் இப்படி பண்ணுவாக்கும், 4 கழுத வயசானா நாமளும் அப்படி பண்ணக்கூடாதா, பாருடா என்னதான் நம்ம வந்து பெருசா வளர்ந்தாலும் நமக்குள்ளே ஒரு குழந்தை மனசு இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு இந்த கியூ பையன் சொல்ல மனு பையனுக்கும் என்ஜாய் பண்ணணும்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் என்ன இவங்க சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கடற்கரை ஓரமா ஒரு டென்ட்டை போட்டு 2 பேரும் அழகா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுலயே மனு தான் கியூக்கா வந்து சாப்பாடை கொடுக்க அட என்னப்பா இது எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்க, நீ சாப்பிட வேண்டாமா, இரு உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு கியூ பை வந்து மனுக்காக வந்து ஊட்டி விட யாருடாவே எனக்காகவே கடவுள் அனுப்புன தேவ தூதுவர் மாதிரியே இருக்கான்னு இந்த மனு பையனும் லைட்டாக ரொமான்டிக்காக கியூவை பார்த்து இருக்கான். எப்பா உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு நல்லாவே புரியுது, ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்றக்காக இன்னொரு கஷ்டத்தை வந்து தேடி நம்ம வந்து போகக்கூடாது, அந்த கஷ்டத்தை போக்கணும்னா நமக்கான ஒரு இன்பத்தை வந்து தேடிதான் ஆகுன்னு இந்த கியூ பை வந்து இப்படிலாம் தத்துவம் பேசுகிறான். இப்படிலாம் இந்த கியூ பையன் வந்து தத்துவம் பேச ஃபஸ்ட்டு இந்த மனு பையனுக்கு வந்து கியூ பேசுறதை கேட்டாலே பிடிக்காது. இப்போ என்னன்னே தெரில, கியூ என்ன பேசினாலும் இந்த மனு பையனுக்கு வந்து காதில் வந்து ஏதோ தேன் வந்து பாயிரமாக இருக்குது. இது மட்டும்தான் பார்த்தா இந்த கியூ பையன் வந்து சாப்பிட்டு இருக்கோம்ல அது ஏதோ வாய்ப்பக்கத்தில் ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. அதை இந்த மனு பையன் வந்து அழகாக லைட்டாக தொடச்சலாம் விட அப்போ மனுக்கு வந்து கியூ வந்து கன்ஃபார்மாக பிடிச்சி போச்சு. அது நமக்கு என்னமோ நல்லா தான் புரியுது. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ரெசார்ட்டுக்கு வந்துட்டாங்க. நான் உள்ள போறேன் அப்படின்னு கியூ சொல்ல போடா போ அப்படின்னு மனு சொல்றான். என்னடா இது பாரு நான் உள்ள போறேன்னு சொன்னா அதுக்கு என்ன ஆகுதுன்னா டியர் கஸ்டமர் குட் நைட் அப்படின்னு சொல்லி உள்ள வழி அனுப்பணும், என்ன புரியுதா அப்படின்னு கியூ கேட்க இது வேறையா, சரி சொல்றேன்டா
குட் நைட் டியர் கஸ்டமர், நீங்கள் என்னோட ரெஸ்டாரண்ட் வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு இந்த மனுப்பையன் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக ரொமான்டிக்காக பேச வரான். ஓகே 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 குட் நைட் சொல்லல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூ பையன் உள்ளே போயிட்டான். என்னது இது, இப்போ எதுக்கு இப்படி பேசணும்னா எதுக்கு உள்ளே போனா ஒன்றுமே புரியலையே அப்படி இந்த மனுப்பையன் தான் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன, கியூ பையன் உள்ளே போயிட்டான். போனவே வந்து யாருக்கோ கால் பண்ணுறான். கால் பண்ண என்ன சொல்கிறேன்னா, கவலையே போடாதுங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ என் கையில் வந்து ஒரு கதை கிடச்சிருக்கு. என் கதைக்காகவே ஒருத்தர் சிக்கிட்டான். அவன்கிட்ட இருந்து கதையை கறக்க வேண்டிதானே இந்த போய் இப்படிலாம் பேச. என்ன கொஞ்சம் பார்த்து வந்து கூட அப்படின்னு இந்த எடிட்டர் இருக்கார்ல அவர்லாம் சொல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இவன் பேசுகிறத பார்த்தா இவனுக்கு கதை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இந்த ரெசார்ட்டுக்கு வேணும்னே வந்து மனு கூட பழகின மாதிரில இருக்குது. அடப்படுவாய் பையலே, நான் கூட இவன் வந்து உண்மையாக லவ் பண்ணுறான்னு நினச்சேன். கடைசியில் பாருங்கள் இப்படி பண்ணி விட்டான். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பையன் வந்து வெளியே நடந்து போயிருந்தா திருத்துப்புன்னு மனு இருக்கோம்ல, மனு இவனை வந்து வேகமாக உள்ளே எழுதிட்டு, ஆமாம் எதுக்கா நீ இந்த ரெசார்ட்டுக்கு வந்த, நீ என்ன போய் தெரிஞ்சுக்கணும் தானே வந்த, ஆமாம் உண்மையிலே நீ யார் 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 சொல்லு 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 அப்படி இந்த மனு பையன் கேட்க, மனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி இந்த கியூ பையன் வந்து என்னதான் சமாளிக்க பார்த்தாலும் மனு பையன் வந்து விடுற மாதிரி தெரியல. இல்லை நீ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரெசார்ட்டுக்குள்ளே வந்துருக்கேன்னு வேகமாக என்ன பண்ணுறான்னா கியூவை தள்ளி விட்டு அவன் சட்டையை கிழிச்சு விட்டு அவங்கிட்ட வந்து ஏதோ தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருக்கான்ப்பா. இப்படி சீன் வந்து கொஞ்சம் மோசமாகவும் பரபரப்பாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.